சிஎம்ஏ இன்டர்மீடியேட் 30 டே ஷெடியூலில் இன்னைக்கு டே 8ஓட ஷெடியூல். பிஸ்னஸ் லாஸில் டைரக்டர்ஸ் பார்த்துருங்க. டைரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா ஒரு கேஸ்லாம் வரும், 2 டைரக்ட் கொஸ்டினோ அல்லது ஒரு டைரக்ட் கொஸ்டினோ கம்பல்சரியாக வருது. அதனால டைரக்டர்ஸ் ஒரு ப்ரொவிஷனை பொறுத்த வரைக்கும் கிளியராக எழுதி கூட பார்த்துருங்க. அக்கௌண்ட்ஸில் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் பார்த்துடலாம். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் கன்வர்ஷன் மெத்தடும் பார்த்துருங்க, கம்பேரிஷன் மெத்தடும் பார்த்துருங்க. முக்கியமாக டெட்டாஸ் லெஜர் போடுறதும் கிரெடிட்டாஸ் லெஜர் போடுறதும் ஃபார்மேட்டு தரவாக பார்த்துருங்க. காஸ்ட் அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் ஓவர் ஹெட்ஸ் பார்த்துடலாம். ஓவர் ஹெட்ஸில் பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன், செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் முக்கியமாக பார்த்துருங்க. மிஷின் அவர் ரேட் கால்குலேஷன் பார்த்துருங்க. ஜிஎஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் ஆஃப் ஜிஎஸ்டி, தட் இஸ் செக்ஷன் 9ம் செக்ஷன் 10ம் பார்த்துருங்க. செக்ஷன் 10 வந்து கம்போசிஷன் லெவி, அது தரவை பார்த்துருங்க, ஒரு தடவை எழுதி பார்த்துருங்க. ஏன்னா அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன் இந்த எக்ஸாமுக்கு. அண்ட் டிடி பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பிஜிபிபியில் செக்ஷன் 32 வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து செக்ஷன் 33 ஏபிலிருந்து 35E வரைக்கும் பார்த்துக்கோங்க. பிஜிபிபி இருக்கிறதுலே வந்து ஈஸியான டாபிக், பட் லென்த்தியான டாபிக். அதனால தான் அதை பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ நேற்று செஷனில் வந்து நம்ம செக்ஷன் 32 வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து 33 ஏபிலிருந்து 35E வரைக்கும் பார்த்துருங்க. ஸோ கொடுத்துருக்க எல்லா போர்ஷனுமே டைம் டு டைம் லைன் பேஸ் பண்ணி கரெக்டாக முடிச்சிருங்க. கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்லேயும் உங்களால் 60 above எடுக்க முடியும். ஆல் தி பெஸ்ட்.